விநாயகர் சதுர்த்தி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்த்து. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்வு நிலைக்கவும் விருப்பம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முழுவீச்சில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள். பல வண்ணங்களில் விற்பனைக்கு வந்துள்ள சிலைகளை ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் மக்கள். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாட்டம். சந்தைகளில் பூஜை பொருட்கள், பூக்களின் விலை கடும் உயர்வு. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை எதிரொலி. சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை பல மடங்கு அதிகரிப்பு. கன்னியாகுமரியில் களை கட்டும் ஓணம் பண்டிகை. வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு ஓண ஊஞ்சல் கட்டி வரவேற்கும் மக்கள். ஈரோட்டில் ஓணம் பண்டிகைக்காக தயாராகும் மலையாள மக்கள். அத்தப்பு கோலமிட்டு நடனமாடி உற்சாக கொண்டாட்டம். உலகெங்கும் அன்பும் அமைதியும் தழைக்க முழு முதற் கடவுளான விநாயகரின் அருள் துணை நிற்கட்டும். விநாயகர் சதுர்த்தி திருநாளை ஒட்டி டிடிவி தினகரன் வாழ்த்து. சென்னையில் பழமை வாய்ந்த மாரியம்மன் சிலை மற்றும் நடராஜர் சிலை மீட்பு. எந்த கோவிலுக்கு சொந்தமானது என்பது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. கோவை பாரதியார் பல்கலைக்கழக விடுதியில் வழங்கப்படும் உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக குற்றச்சாட்டு. தரமற்ற உணவு விநியோகிப்பதை கண்டித்து மாணவர்கள் தர்ணா போராட்டம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். சென்னையில் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்தில் படியில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவன் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததால் பதற்றம். மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறப்பு 1,60,000 கன அடியாக அதிகரிப்பு. உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். கர்நாடக அணைகளில் இருந்து நீர்வரத்து அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிக்கு வரும் நீரின் அளவு 1,85,000 கன அடியாக அதிகரிப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் குடியிருப்பு பகுதிகளில் 1 மாதத்திற்கும் மேலாக தேங்கி நிற்கும் மழைநீர். பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. திருச்சி முக்கொம்பு மேல் அணைக்கு 1,33,000 கன அடி நீர் வரத்து. காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் வழியாக கடலுக்கு செல்லும் உபரி நீர் அளவு அதிகரிப்பு. சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணம். கரூர் தரகம்பட்டியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. 50 அடி உயரத்திற்கும் மேல் தண்ணீர் பீரிட்டு எழுவதால் வீணாகும் பல லட்சம் லிட்டர் தண்ணீர். நாமக்கல், ஈரோடு, மயிலாடுதுறை மாவட்டங்களில் தொடர் கனமழை. மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து பேரிடர் குழுவினர் வருகை. ஓசூரில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. கிருஷ்ணகிரியில் கனமழை காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நபரை தேடும் பணி தீவிரம்.
தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். ஓசூரில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய வாகனம். காருக்குள் இருந்தபடி உயிருக்கு போராடிய 4 பேரை மீட்டது தீயணைப்புத்துறை. ஆம்பூர் அருகே பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் மீண்டும் நீரில் மூழ்கியது பச்சைக்குப்பம் தரைப்பாலம். 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றிச் செல்ல வேண்டிய அவலம். கனமழையால் சத்தியமங்கலம் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆபத்தான முறையில் கடந்து மலை கிராமங்களுக்கு செல்லும் மக்கள். தொடர் மழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியாக உயர்வு. பாசனத்திற்காக கால்வாய் வழியாக 6672 கன அடி தண்ணீர் திறப்பு. நீலகிரி மலைப்பகுதியில் மழையால் பவானிசாகர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து. தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை பாசன கால்வாய்க்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தம். செஞ்சி அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பயங்கர விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. பணியில் இருந்து ஓய்வு பெறும் கும்கி யானைகளுக்கு நடத்தப்பட்ட பிரிவு உபச்சார நிகழ்ச்சி. முதுமலை விழாவில் யானைகளுக்கு விருந்து அளித்தும் ஓய்வு சான்றிதழ் வழங்கியும் ஊழியர்கள் உற்சாகம். சின்னமனூர் அருகே 200 மது பாட்டில்கள் காரில் கடத்தல். திமுக பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கைது. கொரோனா வைரஸ் ஆபத்து முழுமையாக நீங்காததால் சென்னை விமான நிலையத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. கொலை வழக்கில் கட்டைராஜாவுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பூர் அருகே மதுபோதையில் இருந்த இருவர் சாலையில் படுத்துக்கொண்டு அட்டகாசம். தடுக்க வந்த போலீசாரிடமே மதுபானம் கேட்டு ரகளை. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. 5 பேரை விடுதலை செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிக்கை. தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் ராட்சத அலையில் சிக்கி நாட்டுப்படகு மீனவர் மாயம். முகத்துவாரத்தை மீண்டும் சீரமைக்க மீனவர்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல விசைப்படகுகளுக்கு அனுமதி. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டதால் மீனவர்கள் உற்சாகம். நடிகை அமலா பாலுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். ராஜஸ்தானைச் சேர்ந்தவரை கைது செய்து விழுப்புரம் போலீசார் விசாரணை. கும்பகோணம் ரயில் நிலையத்தில் யாத்திரை நிவாஸ் அமைக்க வேண்டும். ரயில் பயணிகள் கோரிக்கை. சேலம் 8 வழி சாலை திட்டம் தொடர்பாக திமுக தனது நிலைப்பாட்டை விளக்க வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. சேலத்தில் ரசாயனம் கலந்து தயாரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விநாயகர் சிலைகள் பறிமுதல். சிலை தயாரிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு எச்சரிக்கை. அனுமதியின்றி மரங்களை வெட்ட அனுமதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சட்டத்தை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். பட்டுக்கோட்டை அருகே வண்டுகள் தாக்கியதில் பெண் தொழிலாளர்கள் காயம். அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகர்மன்ற கூட்டங்களில் உறுப்பினர்கள் கொந்தளிப்பு. அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என திமுக கவுன்சிலர்கள் போர்க்கொடி.
திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவக் குழு தகவல். தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கண்காணிக்கப்படுவதாகவும் விளக்கம். பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளும் முடித்து வைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 2ஆம் ஆண்டு குஜராத் கலவரம் தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் முடித்து வைப்பு. வழக்குகள் அனைத்தும் காலாவதியாகிவிட்டதாக கருத்து. நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பெருநகரங்கள் பட்டியல். தலைநகர் டெல்லி முதலிடத்தில் இருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தகவல். ராஜஸ்தானில் தனியார் நிதி நிறுவனத்தில் 23 கிலோ தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. துப்பாக்கி முனையில் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வரும் காவல்துறை. ஜார்க்கண்ட் அரசியலில் தொடரும் குழப்பம். பாஜகவிடமிருந்து எம்எல்ஏக்களை பாதுகாக்க முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தீவிரம். தனது வீட்டை போன்று வங்கி லாக்கரிலும் எதுவும் கிடைக்கவில்லை. சிபிஐ சோதனை குறித்து டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா தகவல். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு சசி தரூர் போட்டியிட விருப்பம். சோனியா குடும்பத்தினர் தேர்தலில் இருந்து விலகியதாக தகவல். டெல்லியில் சூதாட்டம் தொடர்பான பண பரிமாற்ற விவகாரத்தில் 48 பேர் கைது. 18 லட்சம் ரூபாய் பணம், அதிநவீன செல்போன்கள் பறிமுதல். ஹரியானாவில் அடுக்குமாடி குடியிருப்பு காவலாளியை தாக்கிய விவகாரம். லிப்ட் பழுதானதால் பணியில் இருந்த நபரை தாக்கிய நபர் மீது வழக்கு பதிவு. டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சியினர் சட்டப்பேரவை வளாகத்தில் போராட்டம். கெஜ்ரிவால் வீட்டை முற்றுகையிட்டு பாஜகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெங்களூரு அருகே உள்ள சாம்ராஜ்பேட்டை ஈத்கா திடலில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட அனுமதி இல்லை. உச்சநீதிமன்றம் தடையால் இந்து அமைப்புகள் அதிர்ச்சி. ஜம்மு காஷ்மீரில் கிஷ்ட்வார் மாவட்டத்தில் பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்து. 7 பேர் பலி, படுகாயங்களுடன் 4 பேர் மீட்பு. கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடக்கம். பாரம்பரிய முறைப்படி அச்ச வழிபாட்டில் திரளானோர் பங்கேற்பு. இந்தியா சீனா இடையேயான உறவின் அம்சங்கள்தான் வருங்கால ஆசியாவின் நலன்களை உருவாக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்து. நடிகை சோனாலி போகத் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக மகள் குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாகிஸ்தானில் பெய்த பெருமழை வெள்ளத்தில் சிக்கி 1130 பேர் பலி. இந்தியாவில் இருந்து காய்கறிகள், உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய திட்டம். ஈராக் அரசியல் விவகாரத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் எதிரொலி. இலங்கை சம்பவம் போல் ஈராக்கிலும் அதிபர் மாளிகைக்குள் புகுந்த போராட்டக்காரர்கள். நியூயார்க்கில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் செரீனா வில்லியம்ஸ் வெற்றி. உலக மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டி. இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி. ஆஸ்கர் விருது விழாவில் மீண்டும் தொகுப்பாளர் பணி. வாய்ப்பை நிராகரித்தார் நகைச்சுவை நடிகர் கிரீஸ் ராக். மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வரும் 6ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விக்னேஷ் சிவன் இயக்கும் படத்தில் இணையவிருக்கும் அஜித், ஐஸ்வர்யா ராய் கூட்டணி. பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்.